பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். தீவிரமாகவும் கடுமையாகவும் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இங்கே வெள்ளியினால் செஞ்சாலும் சரி, பொன்னால் செஞ்சாலும் சரி, வைரத்தால் செஞ்சாலும் சரி, எதுனால் செஞ்சாலும் சரி, அது எனக்கு ஈடாகாது. அது தெய்வம் அல்ல அப்படிங்கிறத இங்கே ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த உலகத்தின் நிறைவு எல்லாம் என்னுடையது. ஜீவராசிகள் என்னுடையது. மரம் செடி கொடிகள் என்னுடையது. கோள்கள் என்னுடையது. இப்படி இந்த உலகம் அனைத்துமே, இந்த பிரபஞ்சம் அனைத்துமே என்னுடையது. என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது, என்னால் படைக்கப்பட்டது, என்னால் உண்டாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை எனக்கு ஒப்பாக கொண்டு வர முடியும்? எதை எனக்கு ஒப்பாக தெய்வமாக கருத முடியும்? அதனால் இதை நீங்கள் உண்டாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது மாதிரியே வார்ப்பிக்கப்பட்ட உருக்கப்பட்ட விக்கிரகத்தை உண்டாக்காதீங்க. அதுவும் தேவையற்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உருக்கப்பட்டது, வார்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில விக்கிரகங்கள்லாம் அப்படி தான் உண்டாக்குவாங்க, அப்படி தான் அவங்க செய்வாங்க. நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். மனிதர்கள் பேரில் விக்கிரகங்கள் அங்கங்கே இருக்குது. தலைவர்கள் பேரில் பல விதங்களில் அங்கங்கே வார்ப்பிக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் உண்டாக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விக்கிரகத்தை தேடாதீங்க, என்ன தேடுங்க. ஏன்னா நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பிரபஞ்சத்துக்கே நான் தான் கடவுள். நீங்கள் என்ன தேடுங்க. மனுஷன் கை வேலையால் செய்யப்பட்ட கல்லை தேடாதீங்க, இந்த விக்கிரகத்தை தேடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த விக்கிரகங்களை தேடுறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அதாவது இவங்களா விருப்பப்பட்டு செய்த இந்த விக்கிரகங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள். அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது பேசாது, அது பார்க்காது, அது உணராது. அது ஒரு உயிரற்ற ஒன்று. அதில் ஒன்றுமே கிடையாது, உயிர் கிடையாது. அப்படிப்பட்டவைகளை நீங்கள் தேடினீங்கன்னா, வணங்குனீங்கன்னா, நீங்களும் அப்படிப்பட்டவர்களே. நீங்களே உங்களுக்கு வெட்கத்தை சேர்த்து கொள்கிறீர்கள். ஒன்றுக்கும் உறவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தில் சொல்கிறாரு, என்னை விட தன் தகப்பனையோ தன் தாயையோ தன் மகனையோ தன் மகளையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நான் தான் முதன்மையானவர். என்ன எந்த அளவுக்கு அதிகமாய் நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு அதிகமாய் நேசிக்கணும். மற்றவர்களை அதை விட சற்று குறைவாக தான் நேசிக்கணும். என்ன குறைவாகவும் மற்றவர்களை நீங்கள் அதிகமாய் நேசித்தாலும்
அதுவும் விக்கிரகம்தான். அரசியல்வாதியை நேசிக்கிறீங்களா? எசப்பாவை விட நடிகனை நேசிக்கிறீங்களா? மனிதனை வணங்குறீங்களா? மனித வணக்கம் கூடாது. நான் சொல்கிறது கனம் பண்ணுறதை சொல்லலை. மனிதனை தெய்வமாய் வணங்குகிறது. மனித வணக்கம் கூடாது. ஒன்று நம்ம ஞாபகத்தில் இருக்கணும், அந்த மனிதனை படைத்தது தெய்வம். தெய்வத்தை தான் நாம் வணங்கணும். இயேசுவை தான் நாம் வணங்கணும். இன்றைக்கி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோவை நம்ம வைத்து கொண்டு அதில் மாலையை போட்டு அவங்கள வணங்கி கொண்டு இருக்கிறோம். இது தவறான காரியம். அதே போல் கல்லறையில் போய் மாலையை போட்டு அங்கே வணங்கி கொண்டு இருக்கிறோம். இது தவறான காரியம். பல விஷயங்களை நாம் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசுக்கு மேலாக நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் அது விக்கிரகமே. அப்படிப்பட்டவைகளை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டளையாக ஆண்டவர் சொல்கிறார். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், பண்ணி கொண்டே இருக்கலாம். இதுலேருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், விக்கிரகங்களை நாம் வணங்கக்கூடாது. உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கணும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக எதையும் வணங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாகவே நேசிக்கணும். அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். முதலாவது இயேசு கிறிஸ்து, முதலாவது தெய்வம். அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்மளுடைய உறவுகள் எல்லாம். உறவுகளுக்கே அப்படின்னா இந்த கல், மண், இந்த ஜீவராசிகள் இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒன்று. அறிந்து கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.